வெல்கம் டு மை சேனல். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் மூலமாக ஒரு மொபைல் போன் இருந்தாலே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் மூலமாக பல ரூபாய் ஏம் பண்ண முடியும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. மேலும் நீங்க டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா? அப்போ ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா, கால்சியம் சத்து அதிகம் உள்ள 10 உணவுகள் என்னென்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நண்பர்களே. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம் உடம்பில் எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கவும், பற்கள் பலமாக இருக்கவும் மிக அவசியமான சத்து கால்சியம். ஒரு நாளைக்கு 1000 மில்லிகிராமிலிருந்து 2000 மில்லிகிராம் வரைக்கும் நம் உடலுக்கு இந்த கால்சியம் சத்து தேவை. சத்து ரத்தத்தில் நார்மலை விட குறைவாக இருப்பதை கால்சியம் டெஃபிஷியன்சி, அதாவது கால்சியம் குறைபாடுன்னு அப்படின்னு சொல்கிறோம் நண்பர்களே. இந்த கால்சியம் குறைபாடு உடலில் உண்டாகும் பொழுது பார்த்தோம்னா மூட்டு வலி, முதுகு வலி, மூட்டுக்காலில் தேய்மானம் உண்டாவது போன்ற எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் எளிதில் உண்டாகும். இது மட்டும் இல்லாம பற்கள் மற்றும் ஈறுகளில் வலுவில் இருந்து காணப்படுவது, அடிக்கடி கால்கள் மரத்து போவது, தசை பிடிப்பது, நகங்கள் எளிதில் உடைந்து போவது, சீரற்ற இதய துடிப்பு போன்ற ஆபத்தான பிரச்சனைகள் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு நண்பர்களே. இது மட்டும் இல்லாமல் உடல் வளர்ச்சி குறைபாடு ஏற்படுவதற்கு கூட இந்த கால்சியம் சத்து குறைவாக இருப்பது ஒரு காரணமாக இருக்கிறது. இந்த கால்சியம் சத்து குறைபாட்டை மருந்து மாத்திரைகள் எடுத்து தான் சரி செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம அன்றாடம் சாப்பிட உணவுகளில் கால்சியம் சத்து அதிகமாக உள்ள உணவுகளை சேர்த்து சாப்பிட்டாலே போதுமானது. மிக எளிமையான முறையில் கால்சியம் சத்தை உடலில் அதிகரிக்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் கால்சியம் சத்து அதிகம் நிறைந்த 10 சிறந்த உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிக மிக பயனுள்ள இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பர்களே. சரி வாங்க கால்சியம் அதிகம் நிறைந்த உணவுகள் என்னென்ன அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். 1 பால், 2 கீரை வகைகளில் அகத்திக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, முருங்கைக்கீரை, 3 எள்ளு, 4 கேழ்வரகு, 5 பாதாம், 6 சோயாபீன்ஸ், 7 மீன், மத்தி மீன், 8 அத்திப்பழம், 9 வெண்டைக்காய், 10 முட்டை. என்ன நண்பர்களே, இந்த 10 வகையான பயன்களை பற்றி நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கணுமா? அப்போ இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தயவுசெய்து ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். 1 பால். பாலில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கும் என நம்ம எல்லோருக்குமே தெரியும். 100 கிராம் பாலில் பார்த்தோம்னா 125 மில்லிகிராம் கால்சியம் சத்து நிறைந்திருக்கிறது. கால்சியம் சத்து குறைபாடனால் அவதிப்படுறவங்க காலை மாலை என இருவேளையும் 1 டம்ளர் பாலை குடித்து வரலாம். இது மட்டும் இல்லாமல் பால் சார்ந்த உணவுகள் என தயிர், வெண்ணெய், பால் அடைக்கட்டி, பன்னீர், சீஸ் போன்ற உணவுகளில் கூட கால்சியம் சத்து அதிக அளவில் இருக்கு. பால் சாப்பிட பிடிக்காதவங்க இந்த பால் சார்ந்த பிற உணவுகளை உணவில் சேர்த்து கொள்ளலாம். இதன் மூலமாகவும் ரத்தத்தில் இந்த கால்சியம் சத்தை எளிதான முறையில் அதிகரிக்கலாம். 2 கீரை வகைகள். இந்த கீரை வகைகளில் பார்த்தோம்னா அதிக அளவிலான கால்சியம் சத்து நிறைந்திருக்கிறது. அதிலும் சில கீரைகளில் மிகுதியான கால்சியம் சத்து இருக்கிறது. அகத்திக்கீரை. அகத்திக்கீரையில் பார்த்தோம்னா அதிக அளவிலான கால்சியம் சத்து நிறைந்திருக்கிறது. 100 கிராம் அகத்திக்கீரையில் பார்த்தோம்னா 1130 மில்லிகிராம் கால்சியம் சத்து இருக்கு. இந்த கீரையை கூட்டாகவோ அல்லது சூப்பாகவோ வாரம் ஒரு முறை எடுத்து வந்தாலே போதுமானது. கால்சியம் சத்தை உடலில் எளிதாக அதிகரிக்கலாம். 2 பொன்னாங்கண்ணி கீரை. 100 கிராம் பொன்னாங்கண்ணி கீரையில் பார்த்தோம்னா 510 மில்லிகிராம் கால்சியம் சத்து நிறைந்திருக்கிறது. இது எலும்புகளை வலுவாக்குவது மட்டும் இல்லாமல் கண்கள் மற்றும் சர்ம ஆரோக்கியத்தை கூட பொன்னாங்கண்ணி கீரை மிகவும் நல்லது. 3 முருங்கைக்கீரை. 100 கிராம் முருங்கைக்கீரையில் பார்த்தோம்னா 450 மில்லிகிராம் கால்சியம் சத்து நிறைந்திருக்கிறது. எலும்பு பலவீனமாக இருக்கிறவங்க மற்றும் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாரம் இந்த 3 கீரைகளும் மாற்றி மாற்றி சாப்பிட்டு வந்தாலே போதுமானது நண்பர்களே. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.